உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். கொஞ்ச நாள் காலையினா தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. கரெக்டா சொல்லுங்க. 6 மணிக்கு முன்னாடி இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு 5 to 6க்குள்ளேயாவது எழுந்திருச்சிக்கணும். இப்போ இந்த பழக்கத்துக்கு நீங்க 7 மணிக்கு எந்திரிக்கிறது கூட அதிகாலை இல்லை. 6 மணிக்கு எழுந்திருச்சு பாருங்க. இல்லை இன்னும் முடிஞ்சா முன்னாடி எழுந்திருச்சு பாருங்க. 6 மணிலேருந்து உங்களுக்கு 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் இருக்கு. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு ப்ராப்பராக நான் வந்து எண்ணெயை எப்படி பயன்படுத்தும்? காலையில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு ஒரு 8 மணிக்கெலாம் குளிச்சிடலாம். வாத பித்த சிலேத்தமும் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான உடலினர்கள் இருக்காங்க. பஞ்சகல்ப குளியல் சூர்ணம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எல்லா சித்தர்களுமே சொல்லியிருக்கிறாங்க. முகப்பொலிவு அப்படிங்கிறது எல்லாரும் இப்போ ரொம்ப பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வந்து கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இது ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? முடி கொட்டுதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அப்போ அப்போ வெப்பத்தினால கொட்டக்கூடியதாக இருந்தால் உடலினுடைய வெப்பத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா முடி கொட்டது நிற்கும். இப்போ உங்களுக்கு வந்து உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தாவே முகப்பொலிவு வந்துடுது இல்லை? அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. இப்போது அதிகாலையில் எந்திரிக்கிறப்பையும் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறப்போ ஒரு டயர்ட்னஸ் வருதில்ல, அதுக்கு ஏதாவது இல்லை? அதிகாலையில் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு உங்களோட கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க. உங்களுடைய உடலினுடைய அந்த உறுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணும். பார்த்திங்கன்னா கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். உங்களுக்கு அன்ற நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் தான் இருக்கும். நீங்கள் 9 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள், ஒரு சோம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பழகுங்க. கொஞ்ச நாள் அதிகாலைனா தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. கரெக்டாக சொல்லுங்கள். 6 மணிக்கு முன்னாடி இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 5 to 6க்குள்ளேயாவது எழுந்திரிச்சிக்கணும். இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4-4:30 எழுந்திரிச்சிக்கும். இப்போ இந்த பழக்கத்துக்கு நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிறது கூட அதிகாலை இல்லை. 7 மணிக்கு எழுந்திரிக்கிறதே காலையில் கிடையாது, அதெல்லாம் பகல் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். உங்களுக்கு நீங்களே ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறீங்க. 9 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. 6 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள். இல்லை இன்னும் முடிஞ்சால் முன்னாடி எழுந்திரிச்சு பாருங்கள். 6 மணிலேருந்து உங்களுக்கு 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் இருக்குது. 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா 5 மணி நேரம் இருக்குது. இந்த 5 மணி நேரங்கிறத நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த 5 to 6க்கு உங்களுக்கு நிறையா ஃபோன் வராது, எதுவுமே இருக்காது, எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது. அப்போ உங்களுக்காக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்காக அந்த நேரங்களை நீங்கள் செலவிடலாமே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வேதாத்திரி மகரிஷி சொன்ன அந்த ஒரு பயிற்சிகளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வாக்கிங் போகலாம். இப்படி இல்லைனா நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது, எளிமையானது, அதெல்லாம் பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒன்று நமக்காக செயல்படுத்தலாம். ஸோ அதுக்கான அவகாசம் அதில் இருக்குது. நீங்கள் இருக்குது. ஓகே. இப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் தேய்க்கிறது அப்படின்றது இருக்குல்ல, இது வந்து அதுலேயுமே குழப்பம் இருக்குது. செக்கு எண்ணெய் தேய்க்கிறதா இல்லை நார்மல் எண்ணெய் தேய்க்கிறதா, பேக்கெட் எண்ணெய் தேய்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க ஹீட் பண்ணி தேய்ங்கன்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க இடுப்புக்கு கீழே தேய்ங்க அப்படின்றாங்க. நகை கண்ணில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ப்ராப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து எண்ணெயை எப்படி பயன்படுத்தும்? இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது என்பதே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு ஒரு 8 மணிக்கெலாம் குளிச்சிடலாம். நீண்ட நேரங்கள் வந்து வச்சுருக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சித்தா மருத்துவத்து முறைப்படி வாத பித்த சிலேத்தமும் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான உடலினர்கள் இருக்காங்க. இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தா கப உடம்புக்காரங்களுக்கு வந்து சீதளம் பிடிக்குது, சளி பிடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையில் நம்ம சித்தாவில் வந்து எண்ணெய் எப்படி காய்ச்சி நம்ம குளிக்கிறது அப்படிங்கிறது 3க்கும் தனித்தனியாக இருக்குது. இதை எல்லாத்தையும் அப்படி வந்து பொதுமக்களால் பண்ண முடியலனாலும் பஞ்சகல்ப குளியல் சூர்ணம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எல்லா சித்தர்களுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இதை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு. அது எப்படி பயன்படுத்தலாம்? நம்பர் 1 கேள்வி. இப்போது வாத பித்த கப உடம்புன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் அதுக்கு தேவை கிடையாது, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது இல்லையா? அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகல்ப குளியல் சூர்ணங்கிறது வந்து 5 பொருட்களை கொண்டது. அதை எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு 200 மில்லி பால், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேய்க்கிறதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கிட்டு அந்த பாலில் வந்து இதை 10 to 15 கிராம் அந்த பஞ்சகல்ப குளியல் சூர்ணத்தை கரைச்சி விட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு குழம்பு மாதிரி வரும். அந்த குழம்பு மாதிரி வரும்போது இறக்கி வச்சிடணும். அது வெதுன்னு சூடாக இருக்கும் பொழுது நம்ம தலை முதல் முகம் கழுத்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி அதான் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 மில்லி 300 மில்லி பாலில் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து அப்படியே வெந்நீரில் அழகாக ஒரு குளியில் போடுறோம். உடம்பு சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகல்ப குளியல் சூர்ணம்னா ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா பஞ்சபூத சத்துக்களும் அதில் இருக்குது.
ஓகே. இது 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 வந்து என்னன்னா அது வந்து எந்த கெடுதலும் உங்களுக்கு பண்ணாது. வாத பித்த சிலேத்தம 3 உடலினருக்கும் அது பொருந்தும். இது நீங்கள் பண்ணீங்கன்னா எண்ணெய் தேய்க்க தேவையில்லை. இது போதும். இது உங்கள் பாடியினுடைய வெப்பத்தை தானே நம்ம குறைக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுக்காத்தோடு இருக்குது, நெல்லி வத்தல் இருக்குது, வேப்ப விதையில் இருக்கக்கூடிய பருப்பு இருக்குது, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, வெள்ளை மிளகு இருக்குது. இந்த 5 பொருளும் அதில் இருக்குது. அப்போ அந்த வேப்ப விதையில் உங்களுக்கு வேப்பெண்ணெய் இருக்குங்களா? ஆமாம். வாதத்தை போக்குது. கடுக்கா கபத்தை போக்கும், நெல்லிக்காய் பித்தத்தை போக்கும், கஸ்தூரி மஞ்சள் மேனி அழகுபடுத்தும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் அதில் எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ பால் வந்து கால்சியம் ஈஸியாக உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது அதுவும் இதை யாரெல்லாம் மெயினாக எல்லாரும் பயன்படுத்தலாம். பாடியினுடைய வெப்பம் உள்ளவங்க, ஆன்மீகத்தில் உள்ளவங்க, யோகா மார்க்கத்தில் இருக்கிறவங்க கட்டாயமாக வாரத்துக்கு 2 தடவையோ அல்லது வாரத்துக்கு 1 தடவையோ பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யோகா பண்ணுறவங்க, யோகா மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பாடி வெப்பமாகும். அப்போ அந்த வெப்பத்தை தணிக்கும் இது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஐடி ஃபீல்டில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இதை கட்டாயமாக பயன்படுத்துனாங்கன்னா கழுத்தில் பிரச்சனை வராது, கழுத்து வலி, செர்விக்கல் பிரச்சனை வராது, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ கட்டாயமாக இதை வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஆனால் பயன்படுத்துறதுக்கு உங்கள் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நேரம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. சரி, கிராமத்துலேயும் கூட இல்லைன்னா அப்புறம் எங்ககிட்ட வந்தால் வைத்தியம் பண்ணி விடுவோம். ஓகே. இப்போ என்னென்னா, இப்போ இந்த குளியல் அப்படிங்கிறது வந்து இது பண்ணுறப்போ சோப்பு போடுறது, ஷாம்பு போடுறது அந்த மாதிரி ஏதாவது தேவையா, இல்லைனா வந்து அதெல்லாம் எதுவும்? இப்போ இது பஞ்சகல்ப குளியல் சூர்ணத்தை நீங்கள் பயன்படுத்தி குளிக்கும்போது எந்த சோப்பு ஷாம்பு எதுவுமே தேவையில்லை. இதை குளித்து முடிச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு சோப்பு நீங்கள் இந்த உலகத்துலேயே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும், இப்போ எல்லா சோப்பும் போட்டு குளிச்சிங்கன்னா உடம்பு மட்டும்தான் தூய்மையாகும். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் உடலும் மனமும் எல்லாமே தூய்மையாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து முகப்பொலிவு அப்படிங்கிறது எல்லாரும் இப்போ ரொம்ப பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்து கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இது ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? பாடி இப்போ முடி வந்து முடி கொட்டுதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அப்போ வெப்பத்தினால கொட்டக்கூடியதாக இருந்தால் உடலினுடைய வெப்பத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா முடி கொட்டுறது நிற்கும். சத்து குறைபாடுனா இப்போ அதுக்கு நம்ம வேறு மாதிரியான சத்து உள்ள ஆகாரங்களை எடுத்துக்கணும், அயன் சத்து உள்ளதெல்லாம் எடுத்துக்கணும், முடிக்கு தேவையான சத்துக்கள் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்தாகணும். இப்போ வெப்பத்தினால கொட்டுது. இந்த குளியல் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறேன், முகப்பொலிவுக்கும் முடி பிரச்சனைகளுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தாவே முகப்பொலிவு வந்துடுது இல்லை, தன்னாலே வருது, உள்ளதான் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. சூப்பராக சொன்னீங்க. அப்போ நீங்கள் வந்து உள்ளம் வந்து சந்தோஷமாக இருக்குது, ஒரு பூரிப்பாக இருக்குதுன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். போடுற க்ரீமில் இல்லை, க்ரீம்லேயோ சோப்புலேயோ இல்லை, உள்ள சந்தோஷமான தான். அது வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ட் நம்ம மேலே இல்லை, நம்ம பழக்க வழக்கங்கள் மேலே இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் மேலே இல்லை, க்ரீம் மேலே இருக்குது நமக்கு கான்ஃபிடென்ட். சிறப்பு. பஞ்சகல்ப குளியல் வாரத்துக்கு எத்தனை முறை பண்ணணும்? பஞ்சகல்ப குளியல் சூர்ணமோ ஒரு எண்ணெய் குளியலோ இதெல்லாம் பண்ணும் போது அன்னைக்கு வந்து எளிமையான ஆகாரங்கள் எடுக்கணும். எளிமையானதுன்னா நீங்கள் எளிமையானதுன்னா எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆகாரங்கள். எலும்பு சம்பந்தமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. நம்மளுடைய எலும்புகளை பலமாக வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வந்து இருக்குது, எப்படி அதை சாப்பிடணும்? இப்போ சரிவிகித உணவு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல கால்சியம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி உணவுகளை வந்து சரிவிகித உணவாக நம்ம எடுக்கும் பொழுது நாட்டு காய்கறிகளும் நிறைய எடுக்கணும். நம்ம மறந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன், அதில் நிறைய நம்ம இதை தவிர்த்துட்டோம். இப்போ பிரண்டை துவையெல்லாம் கிராமத்தில் தான் பண்ணுறாங்க. கருணக்கிழங்கு வந்து ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டே வராது, மூலமே வராது. கருணக்கிழங்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி எடுக்கலாம். மருந்து வந்து ரொம்ப நாள் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு நோயை பொறுத்து, இப்போ ஒரு தோல் நோய் வருது, தோல் நோயை நீங்கள் உடனே சரி பண்ண முடியாது. ஆனால் அந்த தோல் நோயினால் வரக்கூடிய அரிப்பை வந்து நம்ம உடனே சரி பண்ண முடியும். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். தண்டுவட பிரச்சனைகள், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா நரம்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, முடக்குவாதம், சிறுநீரக கல், பித்தப்பை கல், தோல் நோய்கள், தைராய்டு, மூலம், ஆண்மை குறைவு மற்றும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756.
ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.